இப்போ வந்து ஒரு ஸ்டாக்கோட ஸ்பிளிட் ப்ளஸ் போனஸ் வந்து நம்மளோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம போர்ட்ஃபோலியோவில் எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறத பஜாஜ் ஃபினான்ஸ் எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் பெரிய என்பிஎஃப்சி ஜூன் 16 ரெக்கார்ட் டேட்டில் ஸ்பிளிட் ப்ளஸ் போனஸ் ரெண்டும் அறிவிச்சாங்க. ஸ்பிளிட் வந்து 1:2 ரேஷியோ, போனஸ் வந்து 4:1 ரேஷியோ. அதாவது நான் ஒரு ஷேர் வச்சுருந்தேனாக்கா அது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ 2லேருந்து 1, அதாவது வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஷேர் வந்து ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் 2 ஷேராக மாறும். அந்த 2 ஷேரும் வந்து போனஸ்க்கு அப்புறம் 10 ஷேராக இருக்கும் டோட்டலாக எண்ட் ஆஃப் த டே. அப்போ ஒரு ஷேர் வந்து இந்த ஜூன் 16 ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் 10 ஷேர்ஸாக மாறிடும். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 2022 அஷ்யூம் தட் brokerage is 0. நான் 6,000 rupees கொடுத்து அக்விசிஷன் காஸ்ட் 10 ஷேர்ஸ் ஆஃப் பஜாஜ் ஃபினான்ஸ் வாங்குறேன். 60,000 இஸ் மை அக்விசிஷன் காஸ்ட். ஓகே, 16th June 2025 பஜாஜ் ஃபினான்ஸோட மார்க்கெட் ப்ரைஸ் 9,000 வச்சுக்கோங்க. 9,000 multiplied by 10 is 90,000. Again assume brokerage is 0 for simplicity purpose. அப்போ எனக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அன்றைக்கினா நான் போய் விற்றேன், ஜூன் 16 ரெக்கார்ட் டேட்டில் போய் நான் வந்து பஜாஜ் ஃபினான்ஸை விற்றேன் அப்படின்னாக்க இந்த 90,000 மைனஸ் 60,000 எனக்கு 30,000 லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வரும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எதுவும் வராது. ஆனால் ஜூன் 17 எக்ஸ் டேட்டில் இந்த ஸ்பிளிட்டும் போனஸும் ஆனதுக்கப்புறம் என்னோட 10 ஷேரும் வந்து மல்டிப்ளைட் பை 10 எவ்வளோ ஆயிருக்கும்? 100 ஆயிருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் அந்த கேல்குலேஷன். ஒரு ஷேர் 10 ஷேராக மாறும். அப்போ 10 ஷேர் வந்து 100 ஷேராக ஆயிருக்கும். மார்க்கெட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் ப்ரைஸை அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவும் இல்லாமல் நார்மல் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட். அப்போ வந்து அந்த 9,000ங்கிற ப்ரைஸ் வந்து 900 மாறிடும் இல்லையா? அப்போது இந்த 900 அது ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மாறினதுக்கப்புறம் என்னோட 100 ஷேர்ஸ் போட்டாக்க ஒர்த்து வந்து எவ்வளோ வருது? 90,000. அதே ப்ரைஸ் வந்து இருக்குது. அன்றைக்கி முதல் நாள் என்ன கெயினோ அதே கெயின் தான் அடுத்த நாளும் 90,000 தான் இருக்குது. அப்போ 90,000 வந்து எனக்கு மாறாமல் இருக்குது. ஆனால் நான் அன்றைக்கி போய் விற்றேன், ஜூன் 17 எக்ஸ் டேட்டில் போய் விற்றேன்னா இந்த ஸ்பிளிட்டுக்கும் போனஸுக்கும் அப்புறம் எனக்கு 100 ஷேர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 100 ஷேரில் 80 ஷேர்ஸை வந்து அவன் வந்து என்ன ட்ரீட் பண்ணுவாங்கனாக்க அந்த 80 ஷேர்ஸை ஷார்ட் டேர்ம் ஷேர்ஸாக ட்ரீட் பண்ணுவாங்க. பாக்கி இருக்கிற 20 ஷேர்ஸ் தான் லாங் டேர்ம் ஷேர்ஸ். இந்த 80 ஷேர்ஸ்க்கும் வந்து அக்விசிஷன் டேட், நியூ அக்விசிஷன் டேட் ஜூன் 17 இப்போ வாங்கினா மாதிரி. அது மாத்திரம் இல்லை, பர்ச்சேஸ்ட் காஸ்ட் 0 போடுவாங்க. அப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 900 போட்டாக்க அத்தனை 72,000 வந்து ஷார்ட் டேர்ம் கெயினில் நான் டேக்ஸ் கட்டணும். அதுக்கு பாக்கி இருக்கிற லாங் டேர்ம் 20 ஷேருக்கு வந்து நான் வந்து 900 மார்க்கெட் ப்ரைஸ் போட்டால் எவ்வளோ வருது? வெறும் 18,000 வருது இல்லையா? அந்த 18,000 மைனஸ் ஒரிஜினல் பர்ச்சேஸ் காஸ்ட் 60,000 போட்டாக்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வந்து எனக்கு லாஸ் புக் பண்ணுவாங்க. 42,000 லாஸ்னு புக் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே 72,000 மைனஸ் 42,000 கணக்கு என்னமோ 30,000 நெட் கெயின் கரெக்டாக தான் வருது. முதல் நாள் விற்று அதே 30,000 தான் வருது ஸ்பிளிட்டுக்கும் போனஸ்க்கு அப்புறம் விற்றாலும். ஆனாலும் இந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்க நான் ஷார்ட் டேர்மில் நிறையா டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். இதை நம்ம தெரிஞ்சுட்டு விற்கணும்.